வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து முக்கியமான ஒரு அப்டேட். நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இந்த அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான முடிவுகள் வெளியிட்டாங்க. ஸோ நம்ம அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஜேஇ தேர்வுக்கான சிபிடி 1 முடிவு எப்போ வரும் எதிர்பார்த்தது. ஏன்னா அதுக்கான தேர்வு சிபி 2க்கான தேர்வு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப அதுக்கான முடிவு தான் எதிர்பார்த்து. பட் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இதுல உங்களுடைய நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கட் ஆஃப் வெளியிட்டிருக்காங்க. ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 452 எஸ்ஐ பணியிடங்களுக்கான இந்த தேர்வு நடத்தினாங்க. இதுல செலக்ட் ஆகி கணினி தேர்வுல செலக்ட் ஆகி அடுத்த லெவலான பிஇடி தேர்வுக்கு செலக்ட் ஆகுடைய லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட இவங்க 4520 பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல உங்க நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. உங்க நம்பர் இருந்துச்சுன்னா பிஇடி தேர்வை தரோவா தயாராங்க. நம்ம கண்டிப்பா செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி கட் ஆஃப் எவ்வளவு பார்த்துடலாம். இப்ப கட் ஆஃப் ஆண்கள் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது நார்மலைஸ் கட் ஆஃப். ஓகேங்களா? ஆண்களை பொறுத்தளவுக்கு 70 ஜெனரல் 75.96, எஸ்சி பாத்தீங்கன்னா 68.99, எஸ்டி 67.27, ஓபிசி 73.71, இடபிள்யூஎஸ் 72.72. இதே இது பெண்கள் பார்க்கும்போது ஜென்ரல் 69.18, எஸ்சி பாத்தீங்கன்னா 65.77, எஸ்டி 62.43, ஓபிசி 70.94, இடபிள்யூஎஸ் 71.11, எக்ஸ் சர்வீஸ்மேன் கட் ஆஃப் 53.88. ஓகேங்களா? இதுதான் நார்மலைஸ் கட் ஆஃப் மார்க்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணுங்க. ஏதாவது சிபிடி தேர்வு ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான சிபிடி தேர்வு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ல இருந்து டிசம்பர் 13 வரைக்கும் நடைபெற்றுச்சு. இதுல செலக்ட் ஆகி அடுத்த லெவல் பிஇடி பிஎம்டி தேர்வு போங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க் இதை நீங்க தெரியணும் அப்படின்னா நீங்க மார்ச் 6ஆம் தேதி தான் நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் எவ்வளவு, நீங்க எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டா, எத்தனை கொஸ்டின் ராங், மொத்தம் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க எல்லாமே ஒரு டீட்டெயிலா பெர்சன்டேஜ் ஸ்கோர் எவ்வளோ, நார்மலைஸ் மார்க் எவ்வளோ எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு என்ன ஸ்கோர் கார்டாவே ரிலீஸ் ஆயிரும். இன்னைக்கு மார்ச் 6 தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து லிஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பக்கம் கிட்ட உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இதுல ஒவ்வொரு நம்பருமே உங்க நம்பரை ரோல் நம்பர் தான் கொடுத்துட்டாங்க. ரோல் நம்பரை செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்ல ரோல் நம்பர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த ஆன்சர் கீழே உங்க ரோல் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இண்டிவிஜுவல் ஸ்கோருக்காக மார்ச் 6 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுல உங்க நம்பர் இருக்கான்னு இல்லையா அப்படின்னு செக் பண்றதுன்னா சர்ச்ல போய் உங்களுடைய நம்பரை டைப் அடிச்சு பாருங்க. ஓகேங்களா? சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் இந்த மாதிரி செலக்ட் ஆகி காமிச்சிச்சு அப்படின்னா நீங்க அடுத்த லெவல் பிஇடி பிஎம்டி தேர்வுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடலாம். சப்போஸ் நீங்க அடிக்கிற நம்பர் எங்கேயுமே உங்களுக்கு செலக்ட் ஆகி காட்டல அப்படின்னா நீங்க அடுத்த லெவல் செலக்ட் ஆகவில்லைன்னு அர்த்தம். ஓகேவா? 4527 பேர் செலக்ட் இருக்காங்க. 4527 பேர். இதுக்கான வேகன்சி 452 வேகன்சி தான். இதில் 4527 பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க. மார்ச் 3 இன்று வந்த ஒரு அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல உங்க நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் செலக்ட் ஆகி நாங்கள் அடுத்த லெவல் போயிருக்கோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அடுத்த லெவல் தயாராகுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக இது நல்லா குவாலிஃபை பண்ணி நல்லாவே என்ன பண்ண முடியும், வேலைக்கும் போக முடியும். எதுலேயும் அசால்ட்டாக இருக்கணும். நமக்கு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இன்னும் அதிகமாக நேரத்தை ஒதுக்கி அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா நல்லாவே நம்ம இது பண்ண முடியும். பிசிக்கல் பிஎம்டி கரெக்டாகவே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.